ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா எமிலி டிக்கன்சன். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இவங்களுடைய போயம்ஸ் எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கும், ஆனா டீப் மீனிங் உடையதா இருக்கும். எமிலி டிக்கன்சன் மோஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப தனிமையிலே தான் வாழ்ந்திருக்காங்க. அதனால தானோ என்னமோ எமிலி டிக்கன்சன் அவங்களுடைய போயம்ஸ்ல டெத், டைம், இம்மார்டலிட்டி, நேச்சர், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் த இன்னர் மைண்ட் மாதிரியான பிக் ஐடியாஸ எமிலி டிக்கன்சன் அவங்களுடைய போயம்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. எமிலி டிக்கன்சன் கிட்டத்தட்ட 1800 போயம்ஸ் எழுதியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஹர் போயம்ஸ் அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆயிருக்குது. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா சக்சஸ் இஸ் கவுண்டர்ட் ஸ்வீட்டஸ்ட், வைல்ட் நைட்ஸ், வைல்டு நைட்ஸ், ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ் அண்ட் சோ ஆன். இப்ப நம்ம பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே டெத்த நினைச்சு பயம் இருக்கும். ஆனா இந்த போயம்ல நம்ம நினைக்கிற அளவுக்கு டெத்து பயங்கரமானதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூடவே டெத்து முடிவு கிடையாது, டெத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு இந்த போயம் மூலமா எமிலி டிக்கன்சன் சொல்லியிருப்பாங்க. இந்த போயமுடைய ஸ்பீக்கர் யாருன்னா ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிற ஒரு லேடி தான். இந்த போயம்ல டெத்த ஒரு பொலைட் ஜென்டில்மேனா பர்சானிஃபை பண்ணிருப்பாங்க. இந்த பொலைட் ஜென்டில்மேன் நம்ம ஸ்பீக்கரை கேரேஜ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அதாவது ஒரு லேடி இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடிய டெத் வந்து கூட்டிட்டு போகுது. அந்த லேடி இறந்து போறாங்க. இப்போ அந்த லேடி தான் டெத் எப்படி ஒரு பொலைட் ஜென்டில்மேன் மாதிரி அவங்கள தேடி வந்துச்சு, டெத் எப்படி எந்த ஒரு அவசரமும் இல்லாம பொறுமையா அவங்கள ஆஃப்டர் லைஃபுக்கு கூட்டிட்டு போச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இந்த போயம்ல மொத்தம் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சால 4 லைன்ஸ் இருக்குது. டோட்டல் இந்த போம்ல 24 லைன்ஸ் இருக்குது. இந்த போயம்ல எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணல. இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் லைன் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், இதுதான் இந்த போயமுடைய டைட்டிலே. மோஸ்ட்லி எமிலி டிக்கன்சனுடைய போயம்ஸ்ல பார்த்தோம்னா போயமுடைய ஃபர்ஸ்ட் லைன் தான் போயமுடைய டைட்டிலாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் இந்த போயம் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். எனக்கு டெத்தை பத்தி யோசிக்க கூட டைம் இல்ல. என் வேலையெல்லாம் விட்டுட்டு டெத்துக்காக நிக்க எனக்கு டைம் இல்ல. அதனால டெத்து எனக்காக நின்னுச்சு. இந்த இடத்துல டெத்த ஒரு பொலைட் ஜென்டில்மேனா பர்சானிஃபை பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப பிஸியா இருந்தனால அவங்களால டெத்துக்காக நிக்க முடியலையா, அதனால டெத்தே அவங்கள தேடி வந்து அவங்களுக்காக நின்னுச்சான். டெத்த ரொம்ப கைண்டா நடந்துகிட்டனால நம்ம ஸ்பீக்கருமே அமைதியா டெத்த ஏத்துக்கிட்டாங்க. இப்போ டெத் அந்த பொலைட் ஜென்டில்மேன் நம்ம ஸ்பீக்கரை ஒரு கேரேஜ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த கேரேஜ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா நம்ம ஸ்பீக்கர், டெத்து, கூடவே இம்மார்டலிட்டியும் இருக்குது. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா டெத்து முடிவு கிடையாது. நம்ம ஸ்பீக்கருடைய பிசிக்கல் பாடிக்கு தான் அழிவே தவிர நம்ம ஸ்பீக்கருடைய சோலுக்கு அழிவே கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் எதனால அமைதியா டெத்தை ஏத்துக்கிட்டாங்க, டெத்து எப்படி பொறுமையா அவங்கள ஆஃப்டர் லைஃபுக்கு கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கேரேஜ் ரொம்ப மெதுவா போச்சா, டெத்து எந்த அவசரமும் இல்லாம பொறுமையா அவங்கள ஆஃப்டர் லைஃபுக்கு கூட்டிட்டு போச்சாம். டெத்து ரொம்ப நாகரிகமா மரியாதையோட நடந்துகிட்டனால நம்ம ஸ்பீக்கருமே எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாம இந்த உலகத்துல அவங்களுக்கு இருந்த வேலை, சந்தோஷம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு டெத்து ரொம்ப பொலைட்டா நடந்துகிட்டனால நம்ம ஸ்பீக்கரும் அமைதியா டெத்தை ஏத்துக்கிட்டு அந்த கேரேஜ்ல ஏறி போனாங்களாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கருடைய லைஃப் ஜேர்னிய டெத் அவங்க கண் முன்னாடி காமிக்குது. இப்போ அவங்க ஒரு கேரேஜ்ல தானே டிராவல் பண்றாங்க.
ஃபர்ஸ்ட் அந்த கேரேஜ் ஒரு ஸ்கூல்ல கடந்து போகுது. அந்த ஸ்கூல்ல பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ சில்ட்ரன் வட்டமா நின்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஸ்பீக்கருடைய சைல்ட்ஹுட்ட குறிக்குது. அதுக்கப்புறம் அந்த கேரேஜ் தானியங்கள் நல்லா விளைஞ்சு போய் இருக்குது. அந்த இடத்தையும் கடந்து போறாங்க. இது நம்ம ஸ்பீக்கருடைய அடல்ட்ஹுட்ட குறிக்குது. அதுக்கப்புறம் சன் செட் ஆகுது. அதையும் கடந்து போறாங்க. இது நம்ம ஸ்பீக்கருடைய ஓல்ட் ஏஜ குறிக்குது. நம்ம ஸ்பீக்கர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் குறிக்குது. பொதுவா நம்ம இறக்கையும் நம்மளுடைய மொத்த லைஃபும் நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சைல்ட்ஹுட், அடல்ட்ஹுட் அண்ட் ஓல்ட் ஏஜ் அவங்களுடைய மொத்த லைஃபையும் டெத் அவங்க கண் முன்னாடி காமிக்குது. நெக்ஸ்ட் 4th ஸ்டான்ஸால அவங்க தப்பா சொன்ன ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணி சொல்றாங்க. போன ஸ்டான்ஸால பார்த்தோம்னா சன் செட் ஆச்சு. அத கடந்து நாங்க போனோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அத கரெக்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சன்ன கடந்து போகல. சன்னு தான் எங்கள கடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா நம்ம பொயட் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் தான் அவங்களுடைய பிசிக்கல் பாடிய விட்டு இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கைய விட்டு போறாங்களே தவிர பூமியில வேற எந்த சேஞ்சஸுமே நடக்கல. நம்ம ஸ்பீக்கர் இல்லனாலும் டைம் ஆன் எர்த் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். டைம் பாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சன்னு செட் ஆகும். அடுத்த நாளே ரைஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்பீக்கர் தான் அவங்களுடைய பிசிக்கல் பாடிய விட்டு போறாங்களே தவிர மித்தபடி இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே எப்போதும் போல இயங்கும். அதே மாதிரி டெத்தும் யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான் டெத்து. மேலும் 4th ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் அவங்களுடைய டெட் பாடிய பத்தி சொல்றாங்க. நம்ம ஸ்பீக்கருடைய டெட் பாடி ரொம்ப சில்லுன்னு இருக்குதான். அவங்க ரொம்ப தின்னா சாஃப்டா இருக்கிற ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கார்ஃப் ஆர் ஷால் அதுவுமே ரொம்ப சாஃப்டா லைட்டா இருக்கிறதா சொல்றாங்க. இது மூலமா இப்ப நம்ம ஸ்பீக்கர் பிசிக்கலா இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கர் ஆவியா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 5th ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் அவங்களுடைய கிரேவ் கல்லறைய டிஸ்கிரைப் பண்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பீக்கர் ஒரு கேரேஜ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த கேரேஜ் ஒரு ஹவுஸுக்கு முன்னாடி நிக்கிது. அந்த வீடு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, பூமிக்கு அடியில இருந்து ஏதோ வீங்கின மாதிரி இருக்குது. அந்த ஹவுஸோடைய ரூஃபுமே கீழ கிரவுண்டோட ஒட்டி இருக்குது. அந்த ஹவுஸோடைய ரூஃப் ஃபுல்லா கிளியரா தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த ஹவுஸோடைய டெக்கரேட்டிவ் எட்ஜஸுமே தெரியல. அது மண்ணுல புதைஞ்சு போய் இருக்குது. சோ நம்ம ஸ்பீக்கரோடைய பிசிக்கல் பாடிய கிரவுண்டுல புதைச்சி மேல கல்லறைய கட்டிட்டாங்க. இதுல ஹவுஸ்னு சொல்லியிருக்கிறது நம்ம ஸ்பீக்கரோடைய கிரேவ் தான். நெக்ஸ்ட் 6th அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் ஆஃப்டர் லைஃப பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இறந்து போய் பல செஞ்சுரிஸ் ஆயிடுச்சாம். பட் ஸ்டில் அது ஹியூமன் லைஃப்ல ஒன் டேயை விட இந்த பல செஞ்சுரிஸ் கம்மியா ஃபீல் ஆகுறதா சொல்றாங்க. ஸோ ஆஃப்டர் லைஃப்ல டைம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன ரியலைஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, அந்த ஹார்ஸ் கேரேஜ் இவங்கள எட்டர்னிட்டியில கொண்டு போய் விட்டுடுச்சான். இங்க டைம் கிடையாது, அவங்களுடைய சோலுக்கு அழிவே கிடையாது, இந்த ஆஃப்டர் லைஃபுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். இதுக்கு ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்காக நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.